டே வடக்கின்ஸ் உள்ளூரில் தான் உங்கள் பிரச்சனை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு வந்தாலும் வெளிநாட்டில் இப்படி வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கீங்களாடா. அதாவது நம்ம ஊர் சைடில் ஒரு அசிங்கமாக ஒரு கேள்வி கேட்பானுங்க, ஏனுங்க நீங்கள் நம்மளுக்கு தானே அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த ஊரில் வடக்கின்ஸ் இந்தியன்ஸை பார்த்தாலே போதும், பையா ஹிந்தி போலோ அப்படின்னு கேட்பானுங்க. நம்ம பையா ஹிந்தி நகி மாலும் அப்படி சொல்லிட்டா போதும் உடனே தூக்கிட்டு வந்துடுவானுங்க. மேரா தேஷ்மே ஹிந்தி இஸ் தி நேஷ்னல் லாங்குவேஜ் கேம் ஆனுங்க. நம்ம வாயும் சும்மா இருக்காது. டே இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜே இல்லைன்னு சொன்னால் உடனே கூகுள் எடுத்து என் முன்னாடியே டைப் பண்ணுவான், வாட் இஸ் த நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு டைப் பண்ணால் கூகுளே காரி மூஞ்சில் துப்பும். தெர் இஸ் நோ நேஷனல் லாங்குவேஜ் ஃபார் இந்தியா, ஹிந்தி இஸ் தி ஒன் ஆஃப் தி அஃபிஷியல் லாங்குவேஜ்னு போட்டிருக்கோம். ஒத்துக்கவே மாட்டானுங்க. இந்த நாய்ங்க சின்ன வயசில் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகாமல் இவங்க ஸ்கூல் லைஃப்பில் ஜிகே அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருந்துச்சானே எனக்கு தெரில. இவனுங்க சும்மா வாயில் பானை போட்டு பொழிச்சுன்னு இந்தியா ஃபுல்லாக துப்பி நார் அடிச்சுட்டு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் யூகேல வந்து நீ யூகேல ஹிந்தி பேசணும்னு என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணுறானுங்க. இவனுங்களாம் என்ன பண்ணுறது? நான் ஒரு 2 பேரை வச்சு நான் பேசவே இல்லைங்க. நான் பார்க்குற முக்கால்வாசி நார்த் இந்தியா பசங்க முட்டா பசங்க இதை தான் பேசுகிறானுங்க. இவனுங்க என்ன பண்ணுறதே தெரில. உங்கள் கேங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நார்த் இந்தியன் பசங்க இதை வச்சு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க, அவங்கள கல்வி ஊற்றுவோம்.